படம் முடிச்சு இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னுமே வெளியே வர முடியல. அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த கதைக்குள்ளேயே நம்ம மனசு ஓடிட்டுருக்கு. ரிஷப் வர்ற சீன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கண்ணிலேருந்து தண்ணி வருது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 4 முறை பார்த்தேன். இப்போ நான் லேட்டஸ்ட்டாக பார்க்கணும்னு நினச்சி பார்க்கல. கண்டென்ட்னா அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்ற மாதிரி இருக்குது. பட் அதுக்கும் இதுக்கும் நீங்கள் கனெக்ஷன் இல்லாமையே பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இந்த படம் பார்த்தாலுமே புரியும் உங்களுக்கு. அவங்க அந்த ஹீரோயின் ஆகட்டும், ஹீரோயின் அப்பா எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. கதை வந்து நல்லா எழுதியிருக்காங்க. அந்த திரைக்கதை வந்து சூப்பராக ரைட்டப் வந்து சும்மா அது ஏதாவது சொல்லியிருப்பாங்க. நான் இப்போது கூட முட்டை பப்ஸ் தான் சாப்பிட்டேன், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அது சும்மா சொல்கிறது. இது என்னென்னா ஒரு கான்செப்ட் எடுக்கிறாங்கன்னா அதை எந்த அளவுக்கு நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு போகிறாங்க அப்படின்றது. அப்படி பார்த்திங்கன்னா இது டோட்டலி ஹிந்து கான்செப்ட்டு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டின்ஸு. பட் வி என்ஜாய் த மூவி. அதுதான் அதில் பேச ஒழிய ஃபுட்டு இது கிடையாது. இதில் அந்த அளவுக்கு இதில் சாமி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. அதில் சாமி நிறைய இருக்கும். லேண்டு ப்ளஸ் உரிமைகள், நம்மளோட உரிமை, ஏன்னா லேண்டு கூட அவர் விட்டு கொடுத்துருவார். உரிமைகளுக்கு போராடுறத நல்லா பண்ணியிருக்காங்க. மெயினாக ரிஷப்போடைய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா இருக்குது. இப்போது இந்த தும்பிலாம் பறக்குதில்ல, பட்டர்ஃப்ளை, அது மாதிரி ஏதோ நல்ல இந்த மேலே ஒரு கேமரா போகும் பாருங்கள், அந்த மாதிரி போன மாதிரி இருந்தது சினிமா பார்த்துட்டு இருக்கும்போது.